ஸோ இப்போ டைம் வந்து 12:15. நம்ம நைட் அவுட் போகிறோம். வா போகலாம். விக்கி விலாகுக்காக வரான். ஸோ நம்ம எல்லாம் இப்போ நைட் அவுட் போகிறோம். நம்பட்டு எல்லாரும். ஸோ பாருங்க, நம்ம எல்லாருமே நைட் அவுட் போகிறோம். இதெல்லாம் ஏதோ தீவிரவாதி ஃபேஸ் வேறு வரைக்கிறது போகிறோம். எஸ் எஸ். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ என்ன காட்ட போகிறேன்னா, மும்பை எவ்வளோ சேஃபுங்கிறத காட்ட போகிறேன். மும்பை அட் மிட் நைட். மும்பை எவ்வளோ சேஃப்ன்றது காட்ட போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, இப்படி எடுத்தால் தான் ஃபுல் வீடியோ போட முடியும். சரி லேடி. ஸோ பார்த்தீங்கன்னா இது 12 o'clock தான் ஆச்சு. பட் உங்களுக்கு பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே நிற்கிறாங்க. ஓகே, அங்கே வந்து தைரியமாக போகிறது இந்த 3 pillars மாதிரி உள்ளவங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு போகிறவன் தான் பாடி கார்டு, செகண்ட் போகிறவன் என்டர்டெயின்மெண்ட், தேர்டு போகிறவன் அத்லெட்டிக்ஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தாராவி ஸ்ட்ரீட். ஆம்புலன்ஸ் வேறு நிற்கிது பாருங்க, நம்ம சேஃப்டிக்காக. அப்படி சைனீஸ் ஷாப் வேறு இருக்குது. இந்த கடையில் சைனீஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்கள் யாருக்கா தோணுது இட் இஸ் மிட் நைட்டுன்னு? எனக்கு தோணலை. இங்கே பாருங்கள், 12 o'clock மாதிரி இருக்கா. இது மிட் நைட் மாதிரியா இருக்குது. மிட் நைட் மாதிரியா இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் எங்கேயோ போகிற மாதிரியே இருக்குது. 12 மணிக்கு தான் அங்கேயும் இருக்கும்ல. நம்ம பாடி கார்டு நம்ம கூட வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பேர் தான் மிட் நைட்டுங்க. கடையில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆனால் மனுஷங்கள்லாம் அலைகிறாங்க. இதுதான் பெரிய ஹைலைட்டு. இந்நேரத்துக்கு பேட்மிண்டன் விளாடுறாங்க பாருங்கள் குழந்தைங்க. தம்பி இருடா, 3 வேறு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இங்கே லைட்லாம் ஆஃபாக இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலில் ஜகஜகன் இருக்குது. பாருங்க, ஜகஜகன் இருக்காங்க பாருங்க. உங்கள் யாருக்காவது தெரியுதா? உங்கள் யாருக்காவது மிட் நைட் மாதிரி இருக்கா? நோ வே. ஸோ பாருங்கள், எவ்வளோ பிரகாசமாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் விடிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. பாருங்கள், இந்நேரத்துக்கு ஒருத்தர் எக்ஸசைஸ் வேறு பண்ணுறாரு. ஒன்றுமே தெரியாமல் உனக்கு என்ன நைட் நேரம் பாருங்கள், இந்த டாகிஸ்லாம் கூட முழிச்சு இருக்குது அப்படின்னு இந்த என்டர்டெய்னர் சொல்கிறாரு. பாருங்கள், இடத்த பாருங்கள். நம்ம கேமராவில் இந்த 3 பேர் மட்டும் தான் கவர் ஆவாங்க அன்றைக்கி. அதுதான், ஏன்னா இதை தாண்டி என்னால் எடுக்க முடியாது. இவன் ஹைட்டுக்கு. இதை பாருங்கள், எடிட் பண்ண மாட்டேன். அப்படியே போட்டுருவீங்களா? ஆமாம், இதுக்கு எடிட்டிங் வேணாம். கீழே பிடிக்கிறது அதெல்லாம் அப்படியே போட்டுருவீங்களா? ஆமாம், இல்லை கீழே நான் இப்போ மேக்ஸிமம் இது பண்ணல, கேப்சர் பண்ண. இங்கே பாருங்கள், எவ்வளோ எல்லோரும் அப்படி ஏதோ மார்னிங் ஏர்லி மார்னிங் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3லாம் இருக்குது. இதான் கன்ஃபார்ம் மிட் நைட். இப்போ பாருங்கள், எப்படி கூட்டம் கூட்டமாக வராங்க. ஸோ நம்ம இப்போ தாராவி ஏரியாவில் இருந்து மெயின் ரோடு 90 feet போகிறோம். அது எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷம், இதுதாங்க ஹாய். ஸோ பாருங்கள், ஜகஜகன் இது இருக்குது. என்ன இருக்குது? அங்கே ஃபலுதா கடை இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டை ஃபஸ்ட்டு காட்டலாம். இங்கே பாருங்கள், இங்கே மலாய் விற்கிறாங்க. இதான் 12 o'clock. ஸோ நம்ம இப்போ இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே போகிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம அதோ பார் லைட்டு அது ஒன்றும் தெரிய முடியும் வேறு போட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஃபலுதா கடையில் போய் ஃபலுதா சாப்பிட போகிறோம். நான் அவருக்கு சேர்த்து எடுக்கிறேன். भैया कौन सा फ्लेवर है? एक मिनट. ஸோ இப்போ அவர் ரோஸ் ஃபலூதா பண்ணுறாரு. हाँ, अभी के लिए वही ऑर्डर आया हुआ है. और एक स्पेशल केक है. अच्छा ठीक है, चलो इसमें दे दो. और क्या? ஸோ 2 பட்டர் ஸ்காட்ச். பாருங்க, எல்லாரும் எப்படி வேலை பார்க்குறாங்க தெரியுமா? இன்னொரு ये क्या है?
ये बटर स्कॉच फ्लेवर है। ये रोज और वो स्पेशल केसर। भाई आप फेमस होने वाले हो। அதான் எனக்கு क्या अगला क्या डालोगे? आइसक्रीम। रोज में ज़रा कम डालिए, ज़्यादा डाल दिए, ठीक है। கம்டா आइसक्रीम आइसक्रीम उसमें नहीं, हाँ बस। ஸோ ஃபலூதாவில் ஐஸ்கிரீம் ஸ்கூப் ரெண்டு போட்டிருக்காரு। मेरे को ज़्यादा डालो, मेरे को आइसक्रीम नहीं डाले ना उसमें। वो आइसक्रीम दूसरे ग्लास में डाल सकते हैं क्या? எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஊற்றுனாரு। ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிட போகிறோம்? வாயில் ஊற்றணும்னா ஸ்பூன் தருவாங்களா? இதுதான் நம்மளோட ஃபலூதாஸ் ரெடி ஆகிடுச்சு। ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாப்பிட போகிறோம்। இது வந்து பெரிய டெரரிஸ்ட்டு। ஸோ வாங்க சாப்பிட்லாம்। ஸோ நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபலூதா ஷாப் வந்து இதுதான், சாவரியா। நீங்கள் மும்பை பொண்ணு। ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலாய் சாப்பிட்லாம்। காட்டோ அபி எவ்வளோ एक 30 रुपये का दे दो। பாருங்க, பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல। ஸோ இங்கே என்னெல்லாம் விற்கிறாங்க? இது வந்து ஆக்ரா பேட்டா, இது அம்பா போலி, இது चिक्की खाने का दे दो भैया। இது நியூஸ் பேப்பர், இது வந்து காட்டுற பேப்பர்। भैया कैसे काटते हो? वो निकाल दे दो। नहीं, वो पत्ते में रख के काटोगे ना, अच्छा दिखता है। உனக்கு அப்போவே தெரிஞ்சா நீ வீடியோக்குள்ள வந்திருக்கலாம்। ஸோ சூப்பர், சாப்பிடு। எடுக்கல, சாப்பிடும்போது எடுக்கல, மறுபடியும் ஒன்று போடு। நீ ஃபேமஸ் ஆக போற। சரி வா போகலாம்। பாய்। மழை இல்லை, வீட்டுக்குள்ளே போகிறோம், வீட்டுக்குள்ள ஏரியாவுக்குள்ளே போகிறோம்। வெரிட்டாக இருக்குது, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அழுக்க ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க। வியூ அழகாக இருக்கு, எங்கேயோ விழாமல் இருந்தால் சரி। ஸோ பாருங்க, இவங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாரு, எத்தனை மணிக்கு கேம் விளையாடுறாங்க। ஸோ இங்கே பாருங்க, ஒருத்தர் ஒலை யார இல்லை, அவன் விளாண்டுட்டு இருக்கான், அவனை போய் நான் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது? ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க குழந்தைங்க பாருங்க, இந்த நேரத்துக்கு விளாடுறாங்க பாருங்க। இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 12:40 இருக்குமா? டைம் காட்டு। எஸ், இட்ஸ் 12:43 பாருங்க। இது உங்களுக்கு பார்த்தா 12:43 இருக்கும்। இந்நேரத்துக்கு ஒருத்தர் வந்து குப்பை போடுறது। அவரு வீடியோவில் வருவார், அவர்கிட்ட சொல்லு, உன்னை போட்டிருக்கேன்। அவர் பயப்படுறாரு, நான் குப்பை போட்டேன், இந்த வீடியோ எடுத்துட்டேன்। ஆமா, சின்னதுல அப்படிதான் வருவோம் அவங்க வீடியோல, நானே பார்த்துருக்கேன்। அப்படியே போட்டுருவாங்க। ஆமாம், எடிட் பண்ணக்கூடாது, என்ன இருக்கோ அப்படியே தான் பண்ணணும், நம்ம அந்த ஃபேக்காக காட்டக்கூடாது। வருதா இல்லைன்னு ஸோ பாருங்க, இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காருங்க। எங்கே பானிபூரி? நம்ம இப்போ வந்திருக்கிறது 12:43। இங்கே தூங்கக்கூடாது, ரோட்டில் தூங்கினா அடிப்பாங்க நம்மளை। ஸோ நம்ம எங்கேயுமே கட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம், காட்டுறதுக்கு வாட் இஸ் கோயிங் ஆன்। நம்ம அந்த 2 பேரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும், வீடியோக்குள்ளே வந்துட்டாங்க। இந்த இடத்துல கொஞ்சம் இருட்டாக இருக்குது, பட் ஆட்கள் இருக்காங்க, யாருமே இல்லை। இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பேர் தான் லேடி சுற்றிட்டு இருக்கோம்। பில்டிங்கில் இருப்பாங்க, இந்த ரோட்டில் யாருமே। ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பில்டிங் பக்கத்துலேயே வந்துட்டோம்। மேபி லேடிஸ் 1-2 பேர் சுற்றிட்டு இருக்காங்க।
சீட்ல ஆடும்போது டேங்க்ல 12 பழனி முக்கால் வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம். குரூப்பா ஒரு 10 பேர் வச்சு. ஆமாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே விளையாடுறோம். அவங்க கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வெளியே நல்லா இருக்கும். நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போம். சீட்டு கார்டு விளையாட தெரிஞ்சவங்க விளையாடுவாங்க. நல்லா பார்த்தனா குடிச்சிட்டு 10 பேர் வந்து செய்யலாம். இப்போ யாராவது விளாட்றாங்க. ஸோ பாருங்க, நம்ம வந்துட்டோம். இப்போ யாராவது விளாட்றாங்க. விளையாடல. இங்கே யாரும் விளையாட மாட்டாங்க. பாருங்க, இதுதான் உங்களுக்கு வந்து 12 தாண்டிட்டுங்கிற அறிகுறியே. இந்த டாகிஸ் இப்படி தான் கத்தும். அப்போ நம்ம அந்த வீடியோ கேப்சர் பண்ணும்போது ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ பாருங்க, இந்த கடை வேற ஓப்பனாக இருக்குன்னு. இங்க பாருங்க, இந்த டாகை கூப்பிடுறதுக்கு வேற யாரோ இருக்காங்க. தம்பி கொலைக்காது. யாருப்பா? நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்து சூச்சுங்கிறீங்க. ஸோ நம்ம இப்போ பில்டிங்குள்ளே வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்குது நாய் குலைக்கிறது. இந்த 3 பேர் கேப்சர் பண்ணுவாங்க. ஏது அந்த பிங்க் அண்ட் ஒயிட்டு தானே? ஸோ இந்த லைட்டை கேப்சர் பண்ணணும். இவங்களை தாண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தலை மட்டும் அழகாக வருது. எனக்கு என்ன, இந்த பில்லர் தான் ஃபுல்லாக கவர் ஆகுறோம். ஸோ பாருங்கள், இந்த இவங்க பாருங்கள், இந்நேரத்துக்கு இப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ பில்டிங்கில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக லைட்டிங் அழகாக இருக்குது. ஜெய்சன் தரலாம் கேப்போடு. ஜெய்சன் தலா அது தாண்டி வருது. ஜெய்சன் நடுவில் ஜெய்சன் மறைச்சிட்டாங்க. இவனு 3 பேருக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அவன் நடுவில் போகிறது தான் அழகே. ஹைலைட். என்டர்டெய்னர் ராக்ஸ். சரி, அது நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பாருங்க, பச்சை பச்சைன்னு இலை பச்சையாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த டவர் முன்னாடி வரதெல்லாம் நம்மளால கேப்சர் பண்ண முடியல. ஜேசனுக்கு பாரு பச்சை கலர். விக்கி பத்தியா எப்படி போஸ் கொடுக்குறான். ஸோ நம்ம இப்போ பில்டிங்கில் இருந்து வீட்டுக்கு போய் எங்கள் மம்மி ரியாக்ஷனை பார்த்து திட்டு வாங்க போகிறேன். அது வரை கேமரா ஆனில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே யாரெல்லாம் இருக்கா? ஒருத்தர் இல்லை. உங்கள் அங்கிள் மட்டும். ஹாய். ஸோ நம்ம லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாய். பாருங்க, லிஃப்ட் எப்படி வருதுன்னு. பேய் மாதிரி வருது. ஏய் வா, பரவாயில்ல. கடைசியில் என்னன்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? எப்படி இருந்துச்சு இந்த தாராவியோட நைட் லைஃப்? அப்புறம் நிறைய பார்த்தேன். நாய் குலைச்சிச்சு. இங்க வை. இந்த டவர் இப்படி வை, இது வை. மிரர் கேமரா போட்டோ எடுக்கலாம். மிரர் கேமரா வை. ஃபுல்லா வை. ஃபுல்லா வையா? ஃபுல்லா நான் வரேன்ல. போட்டோ தானே. 6th தானே? இல்ல மேல போ. இப்படி எடுங்க. சொல்லுங்க, பாய் சொல்லிடுங்க. பாய், குட் நைட். இல்ல வச்சிரு, மம்மியோட ரியாக்ஷன் பார்க்கணும். ஆமா, அவங்க ரியாக்ஷன் பார்க்கணும். எடுத்து போமா, நீங்க போங்க, நான் அப்படி முன்னாடி எடுத்துட்டேன். கரெக்டா அப்படி வெயில் இது போட்டேன். சரி, லைட் போட்டு நீ சொன்ன இன்னும் ஜெய்சன் கூட இருக்காங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்க போயிருக்கேன். பாட்டி எடுக்க இது சும்மா ஏதாவது சாப்பிட பழுதா ரியாக்ஷனே இல்லை.
பாய் சொல்லிருங்க. அவ்வளோதான். குட் நைட். ஓகேவா? குட் நைட். பாய்.